Dear students, example 24 பாருங்க. Solve tan inverse 1 minus x by 1 plus x equal to 1 by 2 tan inverse x. இப்போ வந்து இந்த கொடுத்ததை அப்படியே எடுத்துப்போம். Tan inverse of 1 minus x by 1 plus x equal to 1 by 2 tan inverse x. இந்த tan inverse 1 minus x by 1 plus x இருக்கு இல்லையா, இதை ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போறேன். என்ன சேஞ்சஸ் பண்ண போறேன்னா, tan inverse of 1 minus x by 1 plus 1 into x போட போறேன். ஏன்னா இப்படி போட்டனால என்ன ஆகும்னா, இது வந்து tan inverse of x minus y by 1 plus x into y அந்த ஃபார்முக்கு வந்துடும். இங்க எக்ஸுக்கு பதிலா 1 இருக்கு, ஒய்க்கு பதிலா எக்ஸ் இருக்கு. நல்லா ஞாபகம், எக்ஸுக்கு பதிலா 1, ஒய்க்கு பதிலா எக்ஸ். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, tan inverse 1, புரியுதா? இதை வந்து என்ன எழுதலாம், tan inverse 1 மைனஸ் tan inverse x அப்படி எழுதலாம். tan inverse 1 மைனஸ் tan inverse x அப்படி மாற்றி எழுதலாம், புரியுதா? ஸோ 1 மைனஸ் tan inverse x. இப்போ tan inverse 1 அப்படின்னா அது வந்து பை பை 4. என்ன, tan 45க்கு தான் வந்து உங்களுக்கு 1ன்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ tan inverse 1 அப்படின்னா தட் இஸ் பை பை 4 மைனஸ் tan inverse x அப்படியே போட்டோம். இப்போ கொஸ்டினை பாருங்க. இப்போ கொஸ்டின் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் எடுத்துக்கிட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, tan inverse x tan inverse of 1 minus x by 1 plus x equal to half tan inverse x கொடுத்துருக்கா. இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன, இதுல இந்த tan inverse 1 minus x by 1 plus x பதிலா பை பை 4 tan inverse x போடலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, tan inverse of 1 minus x by 1 plus x which is equal to என்ன கொடுத்துருக்கு, 1 by 2 tan inverse x அப்படின்னு கொடுத்துருக்கா. இப்போ நான் என்ன செய்ய போறேன், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த tan inverse 1 minus x by 1 plus x பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கேன், பை பை 4 மைனஸ் tan inverse xன்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ பை பை 4 மைனஸ் tan inverse x, புரியுதா, ஈக்குவல் டு 1 by 2 tan inverse x. இப்போ என்ன பண்றீங்க, இந்த பை பை 4 இங்க வச்சுக்கோங்க. பை பை 4 இங்க வச்சுட்டு என்ன, இந்த மைனஸ் tan inverse x வந்து என்ன பண்ணுங்க, ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. கொண்டு போனால் அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு என்ன, 1 by 2 tan inverse x, புரியுதா, 1 by 2 tan inverse x ப்ளஸ் இது என்ன ஆகும், உங்களுக்கு tan inverse 6 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் tan inverse x இது ரெண்டையும் இங்கே கூட்டலாம். எப்படின்னா ஹாஃப் ப்ளஸ் 1 கூட்டினீங்கன்னா 3 by 2. அப்போ இது என்ன ஆகும்னா விச் இஸ் ஈக்குவல் டு 3 by 2 tan inverse x. புரிஞ்சுதா? இப்போ இந்த 3 by 2 ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க, 2 by 3 ஆயிடும். அப்போ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு, இது வந்து உனக்கு என்ன ஆகும்னா tan inverse x, புரியுதா, ஈக்குவல் டு பை பை 4 அது அப்படியே இருக்கும். இது மட்டும் மாறுத்துறோம் இல்லையா, மாற்றினா என்ன ஆகும், இன்ட்டு 3 by 4 ஆகும். இன்ட்டு 2 by 3 by 2 வந்து என்னன்னா 2 by 3 ஆகும். 2 by 3. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, இந்த 2 கட் பண்ணிடலாம். 2ம் 4ம் கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உனக்கு, பை பை 6ன்னு கிடைக்கும். 2ம் 4 அடிச்சா 2 வரும், 5 by 2 வரும், 2 into 3 6 ஆகிடும். ஸோ வந்து பை பை 6ன்னு கிடைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, tan inverse x equal to பை பை 6, புரியுதா, பை பை 6. அப்போ இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸை வந்து இந்த tan inverse வந்து நீங்க லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ எக்ஸ் என்ன ஈக்குவல் டு tan inverse வந்து போனால் என்ன ஆகும் உங்களுக்கு, tan பை பை 6 ஆகிடும். tan பை பை 6. tan பை பை 6க்கு வேல்யூ என்ன, tan பை பை 6 tan 30. tan 30க்கு வேல்யூ வந்து 1 by root 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 1 by root 3. அவ்வளோதான். புரிஞ்சதா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, 1 by root 3. ரைட், அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சது.